இறைவன் கொடுத்ததுல இயற்கையா அமைச்சதுல இயற்கையா நமக்கு கொடுத்ததுல மனிதனுக்குன்னு கொடுத்த வரப்பிரசாதத்தை எப்படியெல்லாம் நம்ம அந்த ஃபுல்லஸ்ட் இல்ல ஓரளவுக்கு யூஸ் பண்றது, அந்த ஆற்றலை எப்படி அம்மா நினைச்சா, அம்மா முதல் ஆசிரியராகி வீடுவே ஒரு நல்ல லேர்னிங் சென்டர் ஆச்சுனாக்க எப்படி அதை அதிகப்படுத்தலாம், மற்ற குழந்தைங்கள்லேருந்து இந்த குழந்தைய புத்திசாலித்தனத்தை அதிகப்படுத்தலாம், மற்ற பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ் டீசெண்டாக கொண்டு வரலாம். ஏன்னா எல்லாம் ஒரு குழந்தை 2 குழந்தைன்னு இருக்கிறதுனால இன்னொரு கூட்டு குடும்பத்தில் கற்றுக்கிற வாய்ப்பு கம்மி, அது மாதிரி கெட்டு போகிற வாய்ப்புகளும் கம்மி. ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு போன நிகழ்ச்சியில் பேசிட்டு இருந்தேன். இப்போ அந்த முதல் 1 வருடம் முடிந்து 2வது வருடம் ஆரம்பத்தில் என்ன இல்லைனாக்கா முதல்ல பிக்சோரியல் ஆக்ஷன் லாங்குவேஜில் நிறைய கொடுக்க சொன்னேன். அதுலேயே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இப்போ ரீசன்ட் டேஸில் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி நிறைய டிவி பார்க்க ஆரம்பிச்சிடுதுங்க குழந்தைங்க. எப்போ ஃபார்மேட்டிவ் பீரியட் ஆஃப் பிரைன்லேயே என்ன பண்ணிடுதுன்னா ரொம்ப டிவிக்கு எக்ஸ்போஸ் ஆகிறது நாட் அட்வைசபிள். ஏன்னா அது ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஒரு குழப்பமான மூளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் குழப்பமா ரெஜிஸ்டர் ஆகும், ஒரு கிளாரிட்டி இருக்காது. ஏன்னா குழந்தைக்கு எல்லாமே புதுசாங்கிற போது ஒரு குழப்பமான ரெஜிஸ்ட்ரேஷனை நம்ம கொடுத்தோம்னாக்க ரீகாலிங்ல வேஸ்ட். இப்போ நம்ம ஒரு வைரஸை உள்ள திணிக்கிற மாதிரி மூளையில இந்த டிவிங்கிறது அல்லது ஒரு கன்ஃபியூஸ்டு ஆடியோ இருக்கு பாருங்க, ரொம்ப ஒரு 24 மியூசிக்கோட சேர்ந்த ஒரு வார்த்தைகள், அதெல்லாம் குழந்தைக்கு கிளாரிட்டியே ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்காது. அதனால அந்த டிவி அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அவாய்ட் பண்ண முடியுமோ எலக்ட்ரானிக் இதுல அதை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஆடியோ கூட ஒரு கிளாரிட்டி இல்லாம கொடுக்கறது, ஒரு மியூசிக் இல்லாம ஒரு ஆடியோ மாத்திரம் சின்ன சின்னதா பாடல்கள் இருந்தாக்க இந்த குழந்தையை கேட்க வைக்கலாம். அதுல ஆடியோ நியூரல் நெட்வொர்க்கிங் நல்லா கிடைக்கும். ஸோ மாதிரி இந்த இயற்கையா இருக்கிறத பல மடங்கு ஆக்கிறதுக்கு பெற்றோர்களுக்கும் குறிப்பா அம்மாக்கு நிறைய டிப்ஸ் நான் இந்த ப்ரோக்ராம்ல சொல்லிட்டே இருக்கேன். இதெல்லாம் இயற்கை பன்மடங்கு அடக்கிறது 6 சென்ஸ். இப்ப நம்ம பார்க்க போறது 7th சென்ஸ் ரீடிங். ரீடிங்கிறது ஒரு இயற்கை இல்லாத நிகழ்ச்சி. மனிதனுக்கு ஒரு இயற்கையா இருந்திருந்தா பாக்குறது இயற்கை, கேட்கறது இயற்கை, தொடுதல் இயற்கை, உணர்தல் இயற்கை, சாப்பிட்ற டேஸ்ட் பாக்குறது இயற்கை, எல்லாமே இயற்கை. ஆனா இயற்கை இல்ல. மனுஷன்ல 2 பேர் நின்னாக்கா என்னதான் ட்ரெஸ் ஒரு நல்ல காஸ்டியூம் போட்டு வந்தனாலும் படிப்பாற்றல்ங்கிறது அது நம்மளா ஏற்படுத்திக்கிட்டது. மனிதனா அந்த காலத்துல கம்யூனிகேஷனுக்காக ஒரு லாங்குவேஜ் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா மனிதன் தோன்றிய காலத்துல பாத்தீங்கன்னாக்கா கி காக்கா குக்குன்னு ஒரு சவுண்டு, அதுக்கு ஒரு டீகோடிங், அதுக்கு ஒரு அர்த்தம், அந்த சவுண்டுக்கு ஒரு அர்த்தம். அப்படி ஒரு பாபரம் பழங்காலத்து மக்கள் என்ன பண்ணாங்கன்னா அது அப்படி கூப்பிட்டு அப்படின்னா இங்க வா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு டிக்ஷனரி, அந்த லோக்கலைஸ்டு ஏரியால வான்னு அர்த்தம், போ அப்படிங்கிற மாதிரி ஒரு மொழி இல்லாமல் ஒரு சவுண்டை வச்சு அவங்க அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. நாளடைவில் மனிதன் வளர 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 என்னாச்சுனாக்க ஒரு ஆர்கனைஸ்டா அந்த லோக்கல் ஏரியால, இப்போ தமிழ்நாடுனா இப்படி தமிழ், மலையாளம், கன்னடா, இந்த மாதிரி இந்தி, சௌராஷ்டிரா, அந்த மாதிரி நிறைய மொழிகள் என்ன ஆயிடுச்சுனாக்க லோக்கலைஸ்டா அந்தந்த ரீஜன்ல என்ன ஆச்சுனாக்க டெவலப் ஆச்சு. ஒரு ஆர்டர்லியா வாங்க அப்படின்னா டீகோடிங் என்னன்னா நம்மள வர சொல்றாங்க அப்படின்னு அர்த்தம். உக்காருங்க அப்படின்னா டீகோடிங். இந்த டீகோடிங் பிரெயினுக்கு டிக்ஷனரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஆடியோக்கு நம்ம சொல்ற சவுண்டுக்கு ஒரு டிக்ஷனரியை கிரியேட் பண்ணாங்க. அந்த டிக்ஷனரி அந்த லோக்கலைஸ்டா அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு சிம்பிள் தான், அது ஒரு சவுண்ட் சிம்பிள். இப்போ ஒரு சவுண்ட் சிம்பிள், ஒரு ஆம்புலன்ஸ் போச்சுன்னா அதுக்கு ஒரு சவுண்ட் சிம்பிள் இருக்கு. இப்போ டிராபிக்ல நம்ம போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஆம்புலன்ஸ் போகுதுன்னா நம்ம வழி விட்டுறோம். ஏன்னா இது சவுண்ட் சிம்பிள் என்ன நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுதுன்னா ஒரு அவசர ஊர்தி இங்கே கிராஸ் ஆக போகுது அப்படிங்கறத டீகோட் பண்ணுது. ஏன்னா இது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி இதை ஒரு கரெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது மாதிரி நம்ம மூளைக்கு நம்ம கேட்ட சவுண்டுல இது இந்த ஏரியால ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட். இதே நமக்கு இந்தியில சொன்னாங்கன்னா நமக்கு அந்த டிக்ஷனரி நம்ம மூளையில கிரியேட் ஆயிருக்காது. ஏன்னா நமக்கு ஹிந்தி தெரியாது, தமிழ்நாட்டுல தமிழ் தெரியுது. அது தமிழ ஒரு ப்ராமினன்ட் லாங்குவேஜ்னு சொல்றேன். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு ஹிந்தி தெரியும், இந்தியும் தெரியும்னா அது வேற விஷயம். நான் சொல்றது ஒரு ஜெனரல் ஃபார்முலா.
இதுல வந்து எல்லாருக்கும் காமனா என்வாயரன்மெண்ட்ல இருக்கிறது தெரியுது. இந்த குழந்தை வந்து ஒரு உட்காருங்க, வாங்க, போங்க, படுத்துக்குங்க, தூங்குங்க, இதெல்லாம் வந்து டீகோடிங் இயற்கையாவே ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி எங்க போனாலும் தமிழ்நாட்டுக்குள்ள தாங்கன்னு சொன்னா கொடுங்க அப்படிங்கிறது டீகோடிங். அவர் புரிஞ்சுக்கிட்டு கொடுக்கறாரு. இந்தாங்கன்னு சொன்னா அவர் வாங்கிக்கிறாரு. இந்த மாதிரி அம்மான்னு சொன்னா இது அம்மாவை குறிக்கக்கூடிய ஒரு இது. அம்மா எட்டி பார்க்கும் குழந்தை, அம்மா எங்க அப்படின்னு சொன்னா அம்மாவை திரும்பி பார்க்கும். ஏன்னா அது மாதிரி ஆம்புலன்ஸுக்கு வழி விடுற மாதிரி அந்த சவுண்டை கொஞ்சம் ஆர்கனைஸ்டா. ஏன்னா ஆம்புலன்ஸ்ல வந்து சவுண்ட் எல்லாருக்கும் கத்திட்டு போனா கேட்காது, காதுக்கு கிட்ட இருக்கிறதுக்கு வந்து கேட்கறது டீகோடிங் ஆகும். இந்த சவுண்டு எப்படி டீகோடிங் ஆகுதோ அது மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளையும் டீகோட் பண்றதுக்கு மனிதன் கண்டுபிடிச்சான், ஒருத்தரோட ஒருத்தர் கம்யூனிகேஷன் பண்றதுக்கு. இல்லைன்னா பாபா கேட்கனாக்கா ஒரு ஸ்டாண்டர்டைஸ் இல்லாம போச்சு. தென் அந்த டீகோடிங் டிக்ஷனரியை வந்து இயற்கையா என்னன்னா கேட்கும் திறன் நமக்கு அமைஞ்சிருக்கிறதுனால அதை ஒரு பீரியட் பிறந்ததுலேருந்தே குழந்தைகிட்ட எல்லாரும் பேசுறோம். அதனால அந்த டீகோடிங் டிக்ஷனரி இயற்கையா வந்துடுது மூளைக்கு. அதனால யாருக்குமே வந்து கேட்கறதுலயோ பேசுறதுலயோ வந்து ஒரு பர்த் டிஃபெக்ட் எதுவும் இல்லை, காது கேட்கல இந்த குழந்தைக்கு அப்படின்னா தான் பேச்சு திறன் வராம இருக்குமே தவிர, மற்றபடி அந்த லோக்கல் லாங்குவேஜ் இந்த குழந்தைக்கு நல்லது பேசினாலும் வந்துடும், கெட்டது பேசினாலும் வந்துடும். ஸோ அது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து டீகோடிங் சவுண்ட் இன்டு நாலேஜ். ரெண்டாவது பார்ட் பார்த்தீங்கன்னா விஷுவல். இப்போ நீங்க ஆப்பிள்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குழந்தைக்கு ஆப்பிள்னு சொல்ற போது ஆப்பிளை வந்து விஷுவலைஸ் பண்ணிடும். ஸோ அந்த விஷுவல் இமேஜும் வந்து இயற்கையா இருக்கு. பார்த்தல் கேட்டல் இது ரெண்டுமே இயற்கையா இருக்கிறதுனால அந்த டீகோடிங் பிரெயின்ல வந்து ரொம்ப பிரகாசமா நமக்கு வந்து செட் ஆயிடுது. ஏன்னா பிறந்ததுலேருந்தே நிறைய பாக்குறாங்க, நிறைய கேட்கறாங்க, அதனால செட் ஆயிடுது. இயற்கையே இல்லாத ஒரு நிகழ்ச்சி வந்து டீகோடிங் எ வேர்டு, படிப்பாற்றல். அதுதான் வந்து இயற்கை இல்ல. இயற்கையா இருந்தா எல்லாரும் படிக்கணுமே, இப்போ அது இல்ல. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை இயற்கையா எப்படி அமைச்சு கொடுக்கறது அப்படிங்கறத பத்தி நம்ம அடுத்த நிகழ்ச்சியில பார்ப்போம்.